കഴിഞ്ഞ ദിവസം നമ്മൾ മറ്റേ ആ പാക്കേജ് ക്രിയേറ്റ് ചെയ്യുന്ന സാധനമാണ് കേട്ടോ പറഞ്ഞത്. അതിന്റെ അവിടെ ബാക്കി കണ്ടിന്യൂവേഷൻ ആണ് ഇന്ന് തുടങ്ങുന്നത്. കണ്ണ സ്റ്റാർട്ട് ചെയ്യും. നിങ്ങൾ ഇതൊക്കെ ട്രൈ ഔട്ട് ചെയ്ത് നോക്കിയായിരുന്നു ആരെങ്കിലും? എന്തെങ്കിലും ഇഷ്യൂസോ അങ്ങനെ എന്തെങ്കിലും ഫേസ് ചെയ്യുന്നുണ്ടോ? ട്രൈ ഔട്ട് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഡൗട്ട് വന്നത് കണ്ണദാസിനോട് ചോദിച്ചിരുന്നു. லாஸ்ட் செஷன் நம்ம கண்டது இப்போ 3 பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதனகத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணது. and then இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைடு காணோம். எதுக்காக அந்த why use 3 packages in our project? Separation of concerns, maintainability, ஈஸியா வந்து மெயின்டைன் ப்ராஜெக்ட் ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் தென் வந்துட்டு ஸ்கேலபிலிட்டி, டெஸ்டிங் வந்துட்டு ஈஸியா செஞ்சுக்கலாம். அதுக்காக அப்புறம் கிளாரிட்டி அண்ட் ஆரிஜினுக்காக அப்புறம் ரீயூசபிலிட்டி, ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த 3 பேக்கேஜ் கிரியேட் பண்ணி இதில் டீட்டெயில்ஸ் ஆகிட்டு உண்டு. இதை டீட்டெயில்ஸ் ஆகிட்டு உண்டு, அதை படிச்சு நோക്കാം. ஓகே, தென் வந்துட்டு நம்ம ഇവിടെ നോക്കുന്നത് என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஸ் கோர் பேக்கேஜினகத்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஆல்ரெடி. கிளாஸ் நேம் வந்துட்டு பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிளாஸ் நேம். இது வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. இதனகத்து நமக்கு மெத்தட் வேணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்னன்னு நோக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா இதுல உண்டு. கிளாஸ் இஸ் a Java fundamental concept of object oriented programming that serves as blueprint or template for the creating projects. This is the class. படிச்சு நோக்கிக்கலாம் எல்லாரும். அப்புறம் தென் மெத்தட்னா என்னன்னா அதுவும் டிஃபைன் பண்ணியிருக்கு இதுல. மெத்தட் இஸ் a block of code which only runs when it's called. You can pass data known as a parameters. It's a method. இதோட டீட்டெயில்ஸ் உண்டு. அப்புறம் நமக்கு இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு குறைச்சு ஜாவா லாங்குவேஜ் பற்றி குறைச்சு நாலேஜ் வேணும். இதனகத்து இந்த லிங்கினகத்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு டுட்டோரியல் இருக்கு இந்த லிங்கினகத்து. அதை போய் நோக்கி கொண்டா ஜாவா லாங்குவேஜ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் உண்டு. அதை நோக்கி படிச்சுக்கலாம். தென் இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வரோம். ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, இதுல என்னென்ன செய்ய எல்லாமே இப்போ நோക്കാം. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கும். கிளாஸின் அகத்து மெத்தட் இருக்கும். உங்க கிளாஸின் அகத்து தான் மெத்தட் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ண போறது வெப் டிரைவர், க்ரோம் டிரைவர் இதுல தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா வெப் டிரைவர். இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு தென் வந்துட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ப்ரோ இது வெப் டிரைவர் வந்துட்டு இந்த நம்ம ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கல செலினியம். ஆமா, லாஸ்ட் கிளாஸ்ல ஹோம்ல ஆட் பண்ணல. இதனகத்தே வந்துட்டு வெப் டிரைவர் வந்துடும். அதை ஜஸ்ட் நம்ம இங்க ஜஸ்ட் கால் பண்ணா மட்டும் மதி வெப் டிரைவர் அதுக்கு கீழே வந்து மெத்தடு நகர்த்து வந்துட்டு இந்த எதுக்காக வெப் டிரைவர் இன்ஸ்டேட் பண்ணி ஆப்ஜெக்ட் ஆகிட்டு எதுக்கு கிரியேட் பண்ணி எல்லாமே அடுத்து இந்த மெத்தடு நகர்த்து வரும். driver login demo. இது வந்துட்டு மெத்தடோட நேம். லாகின் டெமோன்றது மெத்தடோட நேம். இது வந்துட்டு பப்ளிக் வாய்டு. இதெல்லாம் எதுனா அது ரொம்ப பெரிய டாபிக். அது நீங்க அந்த இட்டு லிங்க் அடுத்து போய் நோக்கினா அது எல்லாமே தெரியும். எதுக்காக பப்ளிக் எதுக்காக இடணும், வாய்டு எதுக்காக இடணும், அது எல்லாமே இந்த லிங்க் அடுத்து உண்டாகும். அதெல்லாம் அதெல்லாம் நோக்கினா உண்டாகும். அதை நோக்கி கொள்ளலாம். தென் இதனது இப்போ ஆக்சுவலா இந்த வெப் டிரைவர் இவோட நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு வெப் டிரைவர் வந்து ஃபர்ஸ்ட் இங்க அழைக்கணும். வெப் டிரைவர் இது இப்போ நம்ம இங்க வெப் டிரைவர் கால் பண்ணோன்னே இங்க இம்போர்ட் ஆகி, அதாவது செலினியம் வெப் டிரைவர்ன்றது இங்க இம்போர்ட் ஆகி நோக்கியா. இது எதுனகத்து உள்ளதுன்னா இந்த நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க டிபெண்டன்சி அகத்து உள்ளது. இது எல்லாமே வெப் டிரைவர், குரோம் டிரைவர் எல்லாமே இந்த டிபெண்டன்சி அகத்து வரும். அதனாலதான்
இந்த டிபெண்டன்சி வந்து நம்ம form.xml ஃபைல்ல ஆட் பண்றோம். தென் வெப் டிரைவர் இதோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து டிரைவர்னு வச்சுக்கலாம். டிரைவர் ஈக்குவல் டு Chrome டிரைவர். நம்ம எதுல ஒர்க் பண்ண போறோம்னா Chrome டிரைவர்ல தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ நம்ம Chrome டிரைவர் கால் பண்ணிக்கலாம். நான் இங்கே எதுக்கு இதை வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஆയിട്ട് கிரியேட் பண்ணினா டைரக்டா நம்ம இவட டிரைவர் மாத்திரம் கால் பண்ணா மதி. அதுக்காக தான் இவட வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஆയിട്ട് நான் கிரியேட் பண்ணிடுறேன். இனிமே நெக்ஸ்ட் இனிமே நம்ம எல்லாமே டிரைவர் வெப் டிரைவர் அழைக்கணும். நம்ம டேரக்டா டிரைவர் மட்டும் அழைச்சு நோக்கிக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே மேல வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி இதுல கிரியேட் பண்ணிட்டு அடுத்து டிரைவர் டாட் மேனேஜ் டாட் டைம் அவுட் இது எதுக்காகனா நம்ம டிரைவர் கால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 60 செகண்ட் வந்து டைம் வெயிட் பண்றதுக்காக இதை ஆட் பண்ணுது. டிரைவர் மேனேஜ் டைம் அவுட் இம்ப்ளிசிட்டி வெயிட் இது வந்துட்டு நம்ம வெயிட் பண்றதுக்காக ஆட் பண்ணுது. தென் நம்ம வேற சொன்னா அடுத்து விண்டோஸ் வந்து மினிமைஸ் பண்றது மேக்ஸிமம். ஏன்னா இப்போ நம்ம குரோம்ல ஓபன் பண்ணா நமக்கு வந்துட்டு அது மினிமைஸ் ஆயிட்டு தான் காட்டும். அதை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக அதுக்கு ஒரு செப்பரேட் இது வரும். மேனேஜ் டாட் மேக்ஸிமைஸ் കോഡെല്ലാം വേറെ സ്ഥലത്ത് കിടപ്പുണ്ടാണ് അല്ല ഇത് എങ്കിയാவது ஒரு சைட்ல ஏதாவது இந்த மாதிரி இந்த கோட் இல்ல இப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இது எங்க இல்லனா நம்ம இதெல்லாம் அது வந்து செலினியம் சைட்ல அது சைட்ல வந்துட்டு மினிமைஸ் எதுக்காக செய்து மேக்ஸிமைஸ் எதுக்காக அந்த இந்த கோட் இதுதானே யூஸ் செஞ்ச போறீங்க. மேனேஜ்னா என்ன டைம் அவுட்னா என்ன இதோட டெஃபினிஷன் எல்லாமே செலினியமோட அந்த സൈറ്റിൽ ഉണ്ട്. എഴുതി കിട്ടിയവൻ കാണാതെ എഴുതാനോട്ടാണ്. എന്റെ ശരിക്കുള്ള പർപ്പസ് എന്താണ് ബ്രൗസർ ചെയ്യാൻ. അതിനുള്ള അവൻ എഴുതി ചാടിക്കുന്നതാണെന്ന് അവൻ മനസ്സിൽ കണ്ട് എഴുതി റിയലായിട്ട് കണ്ട് എഴുതണം. அடுத்து நம்ம வந்துட்டு URL கால் பண்ணணும். URL கால் பண்ண முன்ன நம்ம வந்துட்டு URL வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆயிட்டு தான் நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் URL சேவ் பண்ணிக்கலாம். URL சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் ஆயிட்டு URL சேவ் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ இவட நம்மளோட URL கால் பண்ண முடியும். driver dot get URL then இப்போ இது வரைக்கும் எழுதினா இப்போ URL வந்துட்டு லான்ச் ஆகி இவட ப்ரௌசர்ல வர்ற வரைக்கும் இதுல உண்டு. இப்போ URL லான்ச் ஆகி ப்ரௌசர்ல வரும். ப்ரௌசர்ல வந்தது பின்ன நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு இப்போ எலமெண்ட் எல்லாம் ஃபெச் பண்ணணும். அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு லாகின் அகத்து அதெல்லாம் செய்யலாம். லாகின் அகத்து செய்யறதுக்கு லான்ச் செய்து காட்டான். ஒரு டெஸ்ட் தான் இது அது டெஸ்ட் விச்சாதான் அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் போட்டு பிடிக்கணும். இவ்வளோ டெஸ்ட் விட்டோம்னா நம்ம இந்த மறுபடியும் இவரையும் நம்ம வந்துட்டு வெப் டிரைவர் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கால் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து டிரைவர் தேவைப்படும். ஏன்னா எவ்ரி கிளாஸ்ல நம்ம டிரைவர் யூஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அது நமக்கு தேவைப்படும். தென் வந்துட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ലോഗിൻ പേജിലുള്ള ഐറ്റംസ് ഒന്ന് കാണിച്ചു കൊടുത്തേ. അതൊക്കെയാണ് എടുക്കാൻ പോകുന്നത്. അത് കാണിച്ചു കൊടുത്തിട്ട് മനസ്സിലാവും.
லாகின் பேஜ்ல இது நம்மளோட சைட்டு. இதுல வந்துட்டு நம்ம என்னன்னா இப்போ ஜஸ்ட் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நேம், அதுல வந்துட்டு இமெயில் ஐடி, இதுல பாஸ்வேர்டு அடிச்சுட்டு சைன்இன் பண்றது. இதுதான் நம்ம நோக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்னன்னா இதோட எலமெண்ட் வந்து ஃபெச் பண்ணணும். எலமெண்ட் ஃபெச் பண்றது ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இதோட HTML ஃபார்மேட் எல்லாம் இவட காட்டும். இங்க ஒரு ஆரோ மாதிரி உண்டுல, இதோட கிளிக் பண்ணணும். இதோட கிளிக் பண்ணிட்டு சைன்இன் இமெயில் அது மேல வச்சு கிளிக் பண்ணா நமக்கு இதோட பட்டன் டேட்டா QA அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல டேட்டா QAல இருக்க எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி வைக்கணும். நம்ம அதுக்கு யூஸ் பண்றது வந்துட்டு இந்த ஃபார்மேட் வந்து தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம at find by export. இதுல ஒரு ஃபார்மேட் இருக்கு. நம்ம இந்த ஃபார்மேட் இது வந்துட்டு எல்லாருக்கும் நான் சென்ட் பண்றேன். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு இதுல வந்துட்டு டேட்டா கியூவை மாத்திரம் சேஞ்ச் பண்ணா மதி நம்மளோட இதுல வந்துட்டு ஃபைண்ட் பை கொடுத்துட்டு எக்ஸ்பார்ட் கொடுத்துட்டு டேட்டா கியூவோட வேல்யூ மாத்திரம் சேஞ்ச் பண்ணா மதி. இதுல டேட்டா கியூவோட வேல்யூ ഇതയാ അത് ഈ ഇൻസ്പെക്ട് എടുത്തിട്ട് இன்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆரோ கிளிக் பண்ணோம். ஆரோ கிளிக் பண்ணிட்டு இதில் எடுத்துட்டு இதில் பட்டன் ஒரு எலமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கரெக்டாகிட்டு வரும். இதோட வேல்யூ தான் நம்ம இங்கே இட போகுது. அதாவது டேட்டா கியூ அகத்திருக்க வேல்யூ. டபுள் கியூ டேட்டா கியூ பக்கம் வந்து டபுள் ഇല്ലെങ്കിൽ இப்போ இவங்க ஏதாவது நியூ ஃபீச்சர் ஏதாவது கொண்டு வரும்போது நம்மளோட எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனாலதான் நம்ம வந்து டேட்டா கியூ ஆட் பண்ணி தரது. டேட்டா கியூ ஆட் பண்ணி கொடுத்தா அது சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த கிளிக்குனா இந்த டேட்டா கியூ இதே போல தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. அதனால எக்ஸ்போர்ட் வந்து சேஞ்ச் ஆகி போகும். പുതിയ എന്തെങ്കിലും സാധനം ഇതിനകത്ത് കൊണ്ടുവന്നത് അല്ല എടാ, ആ പേജിൽ എന്തെങ്കിലും ചേഞ്ച് വന്നു കഴിഞ്ഞാൽ എക്സ്പാത്ത് ചേഞ്ച് ആവാൻ ചാൻസ് ഉണ്ട്. സോ അത് റിലയബിൾ അല്ല. അത് എപ്പോഴും നമുക്ക് ചിലപ്പോ ഇന്ന് റണ്ണായ കോഡ് നാളെ റണ്ണാവില്ല. അപ്പൊ കാരണം ചിലപ്പോൾ എക്സ്പാത്ത് മാറിയതായിരിക്കും. സോ ഡാറ്റാ ക്യൂ ഇടുവാണെങ്കിൽ അത് ചേഞ്ച് ആവത്തില്ല. എപ്പോഴും டெவலப்பர்ஸ் கிட்ட அவங்க இட்டு கொடுக்கணும் நமக்கு டேட்டா கியூ. அதுல டேட்டா கியூல இருக்க வேல்யூ எடுத்துட்டு நம்ம இவட ஆட் பண்ணணும். அதோட டேட்டா கியூக்கு அந்த வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு வெப் எலமெண்ட் தான் சேவ் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு வெப்ல இருக்க எலமெண்ட் தானே. இப்போ வந்து வெப் எலமெண்ட் சேவ் பண்ணணும். இது என்னன்னா சைன் இதுக்கு ஒரு நேம் இட்டு கொள்ளணும். சைன் இன் சொல்லிட்டு அந்த நேம் இட்டு இருக்கு. தென் வந்துட்டு அடுத்து வேற என்ன செய்யணும், இதுல தென் அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து இதோட எடுக்கணும். டேட்டா சேஞ்ச் பண்ணணும். அதோட எலமெண்ட் நேம் வெப் எலமெண்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அது என்னது இமெயில் ஃபீல்டு. ஸோ அது இமெயில் எடுத்தாச்சு. தென் அதே போல பாஸ்வேர்டோட ஃபீல்டுக்கு அதே போல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் ஃபீல்டு
பாஸ்வேர்ட் ஃபீல்டில் இன்புட்டில் டேட்டா கிளியர் அதோட வேலையை எடுத்து அதோட டேட்டா கிளியர் சேஞ்ச் பண்ண வேண்டி அதோட எலமெண்ட் நேம் சேஞ்ச் பண்ணணும். சேம் நேம் ஆகிட்டு இருந்தால் எரர் அடிக்கும். பாஸ்வேர்ட் சைன் இன் பட்டன் வைக்கலாம். அதோட டேட்டாக்கு எடுத்து இதில் தடணும். இது இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம ஃபெச் பண்ணி விட வச்சிருக்கு. அதாவது சைன்இன் பட்டன் கிளிக் பண்றது, இமெயில் பாஸ்வேர்ட் ஃபீல்டு, அப்புறம் சைன்இன் பட்டன் கிளிக் பண்றது எல்லாமே வந்துட்டு ஃபெச் பண்ணி விட வச்சுட்டு வந்து நம்ம தென் வந்துட்டு என்னன்னா இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம செய்ய போற ஆக்ஷன் வந்துட்டு அதுல இட்டு கொடுக்கணும். நம்ம இப்போ வேணா இதோட வந்துட்டு என்ன செய்யணும்னா இப்போ நம்ம இதோட கிளிக் பண்ணணும், இதோட வந்துட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும், ஆக்ஷன் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு இது நகர்த்து ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணணும். பப்ளிக் void அத லாகின் எடுத்துக்கலாம் மெத்தட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆக்ஷன் வேணும்னா சைன் இனோட ஆக்ஷன் தான் வேணும். சைன் இன் டாட் கிளிக் அதோட ஆக்ஷன் இப்போ வந்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுக்காக த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்ற இதை வந்து ஆட் பண்ண ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்றதுக்காக 2000 தான். இது இதுக்காக எரர் அடிக்குன்னா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும் இதுல அதனால எரர் அடிச்சு த்ரோஸ் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணா ரெடி த்ரெட் டாட் ஸ்லீப் ஆட் பண்ணோம்னா நம்ம இங்கே எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். அப்போதான் வந்து நம்ம த்ரெட் டாட் ஸ்லீப் வந்து ஆட் பண்ண முடியும். தென் வந்துட்டு அடுத்து இமெயிலில் கிளிக் வரணும். இமெயில் டாட் கிளிக் அடுத்து இமெயிலில் என்ன வரணும்னா இதோட இதை சைன்இன் கிளிக் பண்ணி அடுத்து இமெயில் இதில் வந்து கிளிக் வர்றதுக்காக இப்போ கிளிக் கொடுத்து தென் வந்துட்டு இதில் என்னன்னா நம்மளோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும்ல. ஸோ நம்ம வந்துட்டு இதோட இமெயில் டாட் சென்ட் கீஸ் கொடுத்துட்டு நம்மளோட மெயில் ஐடி கொடுக்கணும். தென் அதுக்கடுத்து அகைன் ஒரு த்ரெட் டாட் ஸ்லீப் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி, ஏன்னா த்ரெட் டாட் ஸ்லீப் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு ஒர்க் ஆகும். இல்லைன்னா சம்டைம்ஸ் எரர் அடிச்சு போக சான்ஸ் உண்டு. நான் ആദ്യം സൈൻ ഇൻ ക്ലിക്ക് അത് ആദ്യമേ ഓർഡർ ചെയ്തില്ല. അപ്പൊ അങ്ങനെ ആദ്യം ഇതില് അതിൽ ക്ലിക്ക് ചെയ്തിട്ട് പിന്നെ കൊടുത്തിട്ട് ലാസ്റ്റ് അല്ലേ സൈൻ ഇന്റെ സൈൻ എന്ന് പറഞ്ഞ ബട്ടൺ പുറമേ കണ്ടൊരു ബട്ടന്റെ പേരാണ് സൈൻ. അതിൽ ക്ലിക്ക് ചെയ്യുമ്പോഴാണ് സൈൻ ഇൻ വേണ്ടിയിട്ടാണല്ലേ. ഇതിൽ ക്ലിക്ക് ചെയ്യുമ്പോഴേ ഇവിടെ വരും. ഇവിടെ வரான். அதுக்கப்புறம் இது வந்து சைன் இன் பட்டன் வந்துருக்கும். நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது இருந்தா ഇവിടെ கிரியேட் பண்ணி சைன் இன் பட்டன். அடுத்து வந்து பாஸ்வேர்ட் டாட் கிளிக் பாஸ்வேர்ட் ஃபீல்ட்ல கிளிக் பண்ண பின்ன அடுத்து என்ன செய்யணும்னா பாஸ்வேர்ட் டாட் சென்ட் கீஸ் பாஸ்வேர்டோட சென்ட் பண்ணணும். പാസ്വേഡ് വന്നായിരിക്കും. അതൊക്കെ തെറ്റായി നമുക്കൊക്കെ മനസ്സിലാവും. പാസ്വേഡ് വന്നിട്ട് അടുത്ത് ഒരു ത്രെഡ് டாட் கிளிக் வைக்கலாம். அது வெயிட் ചെയ്യാൻ വേണ്ടി வெயிட் ചെയ്യാൻ വേണ്ടി ഒരു 2 സെക്കൻഡ് വെയിറ്റ് ചെയ്യണം. இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டு ரன் ஆகி கொண்டிருக்கும்.
ഈ thread dot sleep എന്ന് പറഞ്ഞത് ഇതിന്റെ default function ആണ്. അഥവാ sign in button. இப்போ ഇതിനകത്ത് எல்லாமே പറഞ്ഞു விட்டுருந்தோம். இப்போ என்ன ஆக்ஷன் வந்து இதுல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ഈ மெத்தட வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரோட கிளாஸோட நேமும் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் எப்பவும் சேம் ஆயிட்டு தான் இருக்கணும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் அகத்து வெப் டிரைவர் கால் பண்ணணும். அடுத்து இனிஷியேட் பண்றதுக்காக this dot driver இது வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சோம். இப்போ அது பாருங்க ரைட். അല്ല ഒന്ന് മൊത്തം എഴുതിയിട്ട് നമ്മൾ തുടങ്ങുമ്പോൾ എല്ലാം എന്ന് പറഞ്ഞു ബുക്കിലെന്നത് എഴുതിക്കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. പെട്ടെന്ന് നോക്കിയിട്ട് കൺസ്ട്രക്ടറും മനസ്സിലായ ഒരു ഡ്രൈവർ ഞാൻ എഴുതിക്കൊണ്ടിരുന്നത് ഡീറ്റെയിൽസ് ആയി യൂട്യൂബിൽ പോകുന്നതാണ്. അതിനകത്ത് കൺസ്ട്രക്ടർ കൊടുത്താச்சு. ദെൻ വന്നിട്ട് നമ്മളோட ഈ ക്ലാസ് വന്നിട്ട് ഈ ക്ലാസ് ஹோல் கிளாஸையும் வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு கால் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நம்ம இங்க என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்ன வந்துட்டு நம்ம அந்த கிளாஸை விட ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். തമിഴ്നാട്ടിൽ അങ്ങനെ പറയാം. ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு எதுனகத்து இருக்குன்னா இந்த பேஜ்ன்ற பேக்கேஜினகத்து இருக்கு. பேஜ்ன்ற பேக்கேஜினகத்து லாகின் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இம்போர்ட் கேட்கும். உங்களோட ஜஸ்ட் நீங்க ஆல்ட் என்டர் அடிச்சா இம்போர்ட் கிளாஸ் இருக்கா, இம்போர்ட் கிளாஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆகிடும். உங்களோட இம்போர்ட் பேஜ் டாட் லாகின் சொல்லி. ஸோ தென் வந்துட்டு இப்போ நீங்க எல்லாத்துக்குமே ഈ வேரியபிளை இனிமே யூஸ் பண்ணா மதி லாகின் இருக்குதுல்ல அதை யூஸ் பண்ணா மதி. ஸோ வந்துட்டு லாகின் ஈக்குவல் டு லாகின் டிரைவர். ஸோ நம்ம இவரை வந்து கால் பண்ணியிருக்கு. அதாவது என்னன்னா இந்த கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுறதுக்காக கால் பண்ணியிருக்கு. தென் வந்துட்டு லாகின் பேஜ் டெஸ்ட்னு என்னன்னா நம்ம செய்யற ஆக்ஷனை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கறது தான் டெஸ்ட்னு வந்து கொடுப்போம். இதுல வந்துட்டு நம்ம என்னன்னா இப்போ வந்துட்டு இவரை வந்துட்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். என்னென்ன ஒர்க் ஆகணும், எப்படி ஒர்க் ஆகணும் எல்லாமே. ஸோ நம்ம இனிமே வந்துட்டு பேஜை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இனிமேல் டேரக்டா வந்துட்டு பேஜ் கிளாஸையும் லாகின் டெஸ்ட்டையும் மாத்திரம் யூஸ் பண்ணா மதி. ஸோ இப்போ லாகின் டெஸ்ட்னாத்து பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவட எக்ஸ்டெண்ட் பேஸ் கிளாஸ் கொடுக்கணும். எக்ஸ்டெண்ட் பேஸ் கிளாஸ் கொடுத்துட்டு என்னென்ன ஒன்று அதுக்கு கீழே ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணணும். லாகின் பேஜ் டெஸ்ட் சொல்லிட்டு அந்த மெத்தட நேம் வச்சுக்கலாம். அதுவும் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். த்ரோஸ் எக்ஸெப்ஷன். இதனகத்து என்னன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் நம்ம இந்த எப்படி ரன் பண்ண போகுது இந்த அது வந்து இதனகத்து உண்டாகும். அது என்னன்னா இப்போ வந்துட்டு என்ன
லாகின் வந்து நம்ம ஆல்ரெடி ഇവിടെ വിളിച്ചു വെച്ചിട്ടുണ്ട് லாகின் ഇവിടെ അത് ചെയ്യുമ്പോ ആദ്യം അതുപോലെ ഉണ്ടാവും. ഇത് ഇങ്ങനെ ഇവിടെ വരും. ഇവിടെ വന്നിട്ട് ഈ லாகின் தான் நம்ம எடுக்குது. ஸோ லாகின் டாட் ഈ மெத்தட் நேம் என்ன நம்ம ഇവിടെ மெத்தட் நேம் என்ன கொடுத்திருக்கு, ഇവിടെ வந்து லாகின் தான் கொடுத்திருக்கு. ആ மெத்தட் நேம் கொடுக்கணும் லாகின் டாட் லாகின். இப்போ இது ரன் ஆகி இப்போ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கேஸ்ல பார்க்கல டெஸ்ட் என்ஜி அனோடேஷன் ஆட் பண்றது. அது வந்துட்டு எதுக்காக இப்போ அது பண்ணி கொடுக்கணும். நம்ம ഇവിടെ வந்துட்டு டெஸ்ட் என்ஜி அனோடேஷன் அட் டெஸ்ட் கொடுக்கணும்னா ഇവിടെ வந்துட்டு டைரக்டா இங்க ரன் பண்ணிக்கலாம். இப்போ ഇതിനകത്ത് வந்துட்டு இது வந்துட்டு எப்ப ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக இவரையும் வந்துட்டு പറഞ്ഞു கொடுங்க. இது வந்துட்டு பிஃபோர் கிளாஸ். அடுத்து இன்னொரு மெத்தட் ஒன்று தான் இதனகத்து after test after test അതിനകത്ത് അത് കീഴിൽ ഒരു മെത്തേഡ് ആണ് പബ്ലിക് ആലോചിക്കട്ടെ. പറ്റത്തില്ല, എനിക്ക് പറ്റുന്നില്ല. ഞാൻ ടീച്ച് ചെയ്യും. എല്ലാം ആഡ് ചെയ്ത് എന്തിനാന്ന് പറഞ്ഞു എല്ലാം ആഡ് ചെയ്ത് എന്തിനാന്ന് പറഞ്ഞു. இப்போ ஜஸ்ட் இனி நம்ம இதை ரன் பண்ணா இது ரன் ஆகிக்கணும். நம்மளோட டிரைவர் வந்துட்டு எடுத்துட்டு அது ரன் ஆகிக்கணும். ഇവിടെ ടോട്ടൽ ആയിട്ട് இது இதுவா கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக ஆட் பண்ணினா இந்த டிரைவரையும் இந்த பேஜ் ஃபேக்டரி இனிஷியேட் எலிமெண்ட் எதுக்காகனா இந்த find by யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டை ஃபெட்ச் பண்ணி வச்சிருக்கனால தான் இங்க வந்து பேஜ் ஃபேக்டரி இனிஷியேட் எலிமெண்ட் அந்த இது வந்து யூஸ் பண்ணுது. திஸ் ஸ்டார் டிரைவர்ன்றது வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அகத்து இந்த டிரைவர் வந்துட்டு இந்த ஆக்ஷன் வந்துட்டு இந்த டிரைவர் எடுத்துட்டு இங்க ஒர்க் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரன் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க லாகின் இந்த கிளாஸ் நகத்து வரும், கிளாஸ் நகத்து மெத்தட் நகத்து வரும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு மற்ற இப்போ டெவலப்பர்ஸ் எல்லாம் எங்க எழுதி வச்சிருப்பாங்கன்னா இங்க பேஸ் கிளாஸ் நகத்து இவட எழுதி வச்சிருப்பாங்க கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போறதுனால நம்ம வந்துட்டு இவட எழுதி வச்சிருக்கோம் கன்ஸ்ட்ரக்டர். அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை. இதை ரன் பண்ணா ஆயிடும். ரன் ஆகி ഇവിടെ வந்துட்டு டெஸ்ட் ഇവിടെ இருக்குன்னா ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் டிரைவர் டேட்டா குவிட் கொடுத்ததுன்னா அந்த ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி போறதுக்காக நாங்கள் வந்து டிரைவர் டேட்டா குவிட் கொடுத்துருக்கு ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறம். கமெண்ட் செய்துட்டா ரன் பண்ணா அது குவிட் ஆகாது. என்னோட பாஸ்வேர்டு கரெக்டா இருக்கா? நமக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும்னா இவட வந்துட்டு சேஞ்ச் பண்ணா மாத்திரம் மாதிரி. இப்போ என்னோட பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு, என்னோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம எது பாஸ்வேர்டு சென்ட் பண்ணியிருக்கோ பாஸ்வேர்டு சென்ட் ஆகிடுது.
கண்ணதாசன் டெஸ்டிங் தப்பா இருக்கு പാസ്വേഡ് ഒന്നിട്ടാണ് കാരണം ഇത് ഇപ്പൊ എത്ര ജാവ ക്ലാസ് ആയിട്ടാണ് ചെയ്തേക്കുന്നത്? മൂന്ന് ജാവ ക്ലാസ്. ഒന്ന് ടെസ്റ്റ് എഴുതാൻ, ഒന്നൊന്ന് പേജ് എഴുതുക, இன்னொன்னு வந்துட்டு அந்த பேஜ்ல உள்ளது எல்லாத்தையும் டச் பண்ணி எடுத்து வைക്കാം. அப்புறம் யூஆர்எல் கெட் பண்ணி வைக்கிறது, அது எல்லாமே அது எல்லாத்தையும் உண்டாகும் அந்த பேஸ் கிளாஸ் மாதிரி. இவட வந்துட்டு என்னன்னா குரோம் டிரைவர் கால் பண்றது, யூஆர்எல் கெட் பண்றது, அப்புறம் இந்த லாகின் இந்த பேஜ் நகர்த்து எழுதி இருக்க எல்லாமே இவட எடுத்து வைக்க, இது எல்லாத்துக்கும் இந்த பேஸ் கிளாஸ் இவட யூஸ் ஆகும். இது வந்துட்டு செப்பரேட், இது வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு மாத்திரம், டெஸ்ட் பண்ண ரன் பண்றதுக்கு மாத்திரம் இவட டெஸ்ட் எழுதி ரன் பண்ணலாம். ഇത് തമ്മിൽ പോകുന്ന കണക്ഷൻസ് ഒന്നും പറഞ്ഞു എങ്ങനെ കണക്ട് ബേസ് ക്ലാസ്സിൽ എന്ത് എങ്ങനെയാണ് ഇപ്പുറത്ത് എങ്ങനെ എടുത്തു? ഇവിടെ ക്ലിക്ക് பண்ணா இது பிளேஸ் கேஷன் ஆகும் போதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு, இது ஆத்தும் போகும். ஸோ இப்போ லாகின் பண்ணி டெஸ்ட் இருக்கா இங்கே வரும். இது இப்போ இதை கிளிக் பண்ணா லாகின் கிளிக் பண்ணா இவ்வளோ வரும், மெத்தட் நாக்கு வரும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டரு இந்த சம்பவங்கள் இது எல்லாம் வந்துட்டு இது நகர்த்து வந்துடும். இப்போ லாகின் நகர்த்து இப்போ மெத்தட் வந்து டைரக்டா ரன் பண்றதுன்னா இது நகர்த்து போகும். இப்போ இது நகர்த்து போயிட்டு இந்த ஆக்ஷன் எல்லாம் இங்கே ரன் ஆகும். அதுதான் லாகின் டாட் லாகின் வந்துட்டு கிளாஸ், அந்த கிளாஸ் டாட் அந்த மெத்தட். അത് ഇല്ല എടാ ഡൗട്ടുള്ളവർക്ക് ഇപ്പൊ ചോദിക്കട്ടോ. ചോദിച്ചുകൊള്ളാം. ഇത്രയും പറഞ്ഞതിനകത്ത് ഡൗട്ടുള്ളവർക്ക് ഇപ്പൊ ചോദിക്കാട്ടോ. ഇവിടെ നല്ല എപ്പോഴും ചോദിക്കാൻ എപ്പോ എന്നാ ചോദിക്കാം, കുഴപ്പമില്ല. ഇപ്പൊ ഇവിടെയും കിട്ടാവുന്ന ഇത് ഇങ്ങനെ തന്നെ നമ്മൾ എഴുതണമെന്നൊന്നുമില്ല. ഇങ്ങനെ നിർബന്ധമില്ല, ഇത് ഭയങ്കര സിംപ്ലിഫൈ ചെയ്ത് എഴുതിയേക്കുന്നതാണ്. സിംഗിൾ ഇപ്പൊ ഒരിടത്തിനകത്ത് നമ്മള് വേരിയബിൾസ് എന്ന് പറഞ്ഞിട്ട് നമ്മൾ എടുക്കാൻ പോകുന്ന സാധനങ്ങൾ URL അങ്ങനെയുള്ള സാധനങ്ങൾ കൊടുക്കുന്നു. അടുത്തതിന്റെ അകത്ത് പേജ് എന്ന് പറഞ്ഞിട്ട് കൊടുത്തിട്ട് പേജസിന്റെ അതിന്റെ എലമെന്റ് ടെസ്റ്റ് ചെയ്യാം. പിന്നെ ആ പേജ് റിലേറ്റഡ് സെപ്പറേറ്റ് ടെസ്റ്റ് പേജസ് ഒന്നും പറഞ്ഞിട്ടൊക്കെ തന്നെ ക്രിയേറ്റ് ചെയ്യുന്നത്. അത് ഇപ്പൊ വന്നു കഴിഞ്ഞാൽ കണക്ഷൻ